சூப்பர் சரவணா ஸ்டோர்ஸ். வைசிகாவை கூப்பிட்டாங்க, ஆட்சியில பங்கு தரோம், நீங்க கேட்டதுதான், நீங்க தானே ஆரம்பிச்சீங்க ஆட்சியில பங்கு, அதிகாரத்தை பங்குன்றாங்க, ஏப்ப அப்படின்ட்டாங்க. ஆனா மூஞ்சே இல்லை. அதுக்கப்புறமா தேமுதிக வரும், இவர் பார்க்க விஜயகாந்த் மாதிரி இருக்காரு, விஜயகாந்த் அப்படி இப்படின்னு பேசினாங்க. கடைசியில பார்த்தா அவங்களும் வரல. கடைசியில அவங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை காங்கிரஸ் தான். காங்கிரஸாவது வரும், நமக்குன்னு ஒரு 2-3 ஆடு இருக்கு, மாணிக் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் இருக்காங்க, வேலுச்சாமின்னு இருக்காங்க, அவங்க தான் காங்கிரஸ்ன்னு நம்பி எங்க அண்ணன் இருந்தாரு. தேமுதிக திமுகவை அழிக்கணும்னு உருவாக்கப்பட்ட கட்சி தான். நீங்க அப்படியே அண்ணன் விஜய் என்ன வரணும், வரி கட்ட வக்குல ஊழலை பத்தி பேசலாமா? எது நடக்கும்னு நமக்கு தெரியும். நீங்க விஜயே நாளைக்கு அதிமுகவில் இல்ல திமுகவில் வேலை செய்வாரு, அதுல எந்த மாட்டு கருத்துல நீ வேணா பாருங்க. சாதிகளை தூக்கி பிடிக்கிற பாமக திமுக கூட்டணிக்கு வருமா? சேர்த்துப்பாங்களா? பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி வாய்ப்பே இல்ல. ராமதாஸ் இங்க இருக்காரு, ராமதாசும் அன்புமணியும் உள்ள வந்துருவாங்களா? யாராவது ஒருத்தர் இங்க வந்தா சேர்த்துப்பாங்களா? இந்தியால சேர்க்க மாட்டாங்க. அது குடும்ப சண்டை, கொள்கை ரீதியா பிரியல, குடும்ப சண்டை. அன்புமணி வந்தாலும் ராமதாஸ் வந்தாலும் இங்க சேர்த்துக்க மாட்டாங்க. விஜய் சொல்ற அந்த அரசியலுக்கு, அவர் சொல்றதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. திருமாவளவன் அண்ணன் சொல்றதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் வேணும், ஒடுக்கப்பட்ட மக்களும் ஆட்சி அதிகாரத்துல வரணும், நான் எங்களுடைய வாய்ஸ் அங்க சட்டமன்றத்துல அதிகமா இருக்கணும், அதுக்கு நாங்க அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு. அண்ணன் விஜய் எதுக்காக சொல்றாருன்னா, என்னை நம்பி ஒரு பயலும் வரல, நான் வெறும் பயலா இருக்கேன், எனக்கு யாராவது கை கொடுங்க, நான் உனக்கு வேணா பிச்சு பாதி பங்கு தரேன். அந்த அரசியல் வேற, இந்த அரசியல் வேற. ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு நீண்ட நாட்களுக்கு பிறகு டிஎன் ட்ரோல் மீடியாவோட சேக்வாலா பிரதர் இருந்துள்ளார். அவரிடம் அரசியல் சார்ந்த பல கேள்விகளை முன்வைப்போம். பிரதர் வணக்கம். வணக்கம் பிரதர். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். நீங்க? நல்லா இருக்கேன் பிரதர். பிரதர், இப்போ நீண்ட நாள் ஆயிடுச்சு நம்ம பார்த்து சந்திச்சு நேர்காணல் பண்ணியே. இப்போ நம்ம நிறைய இந்த கூட்டணியை பற்றி லாஸ்ட் டைம்லாம் பேசியிருந்தோம். யார் இவங்க கூட போவாங்களா இல்லை அவங்க கூட போவாங்களா அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்துருந்தோம். எதிர்பாராத விதமாக தேமுதிக திமுக கூட்டணியில் இணைஞ்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவில் நான் விஜய் அண்ணாவுக்காக தான் பேசவே போகிறேன். விஜய் அண்ணா ரொம்ப பாவம், சீரியஸாகவே. இன்னிலேருந்தா நான் அவர் கூட இருக்குங்க யாருமே அவருக்கு சரியில்லை. அவரை எல்லாருமே ஏமாத்துறாங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குது அவர் நினைக்கும் போது. எல்லாருமே அவர் நல்ல சலுகையெல்லாம் அறிவிக்கிறார். இப்போ முன்னாடி வாடா ஒரு 20 ரூபா தரேன் வாடா அப்படின்னா வருவாங்கள்ல, ஒரு 2 பேர் வருவாங்க ஆஃபீஸ்லேயே, வாடா நான் உனக்கு சாப்பாடு அப்படிலாம் சொல்கிறாரு. ஆனாலும் வரமாட்டாங்க விஜய் நான் நம்பி. போடா வெறும்பையிலேன்றாங்க எங்கள் அண்ணனை பார்த்து அப்படிங்கிறாங்க. நீங்கள் பாருங்களேன், வைசிகாவை கூப்பிட்டாங்க, ஆட்சியில் பங்கு தரோம், நீங்கள் கேட்டது தான், நீங்கள் தானே ஆரம்பிச்சிங்க ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தை பங்குன்றாங்க, ஏப்ப அப்படின்ட்டாங்க. அண்ணனுக்கு மூஞ்சே இல்லை. அதுக்கப்புறமா தேமுதிக வரும், இவர் பார்க்க விஜயகாந்த் மாதிரி இருக்காரு, விஜயகாந்த் அப்படி இப்படின்னு பேசினாங்க. அவங்களும் என்ன பண்ணாங்கன்னா, விஜயகாந்த் கூட நம்ம விஜய் கூட போயிடலாம், பெரியதுதான், நமக்கும் நிறைய ஃபயர் விடும் அப்படிலாம் நினைச்சிடலாம் பார்த்துருந்தாங்க. கடைசியில பார்த்தா அவங்களும் வரல. விசிகா பேனாங்க, தேமுதிகனா சி அப்படின்ட்டாங்க. விஜயனை மூஞ்சி இல்லை. கடைசியில அவங்களுக்கு இருந்த ஒரே நம்பிக்கை காங்கிரஸ் தான். காங்கிரஸாவது வரும், நமக்குன்னு ஒரு 2-3 ஆடு இருக்கு, மாணிக் தாகூரும் பிரவீன் சக்கரவர்த்தி இவங்கெல்லாம் இருக்காங்க, வேலுச்சாமின்னு இருக்காங்க, அவங்க தான் காங்கிரஸ்ன்னு நம்பி எங்க அண்ணன் இருந்தாரு. அந்த 3 பேர் தான் காங்கிரஸ். அவங்க சொன்னா ராகுல் காந்தியை மிரண்டு பேசிடுவாருன்னு நினைச்சிட்டு அவங்க நம்பி இருந்தாரு. கடைசியில பார்த்தா அவங்களும் காலவாரி விட்டாங்க. இப்ப எங்க அண்ணன் அரசியல் அனாத மாதிரி ஆயிட்டாரு. இப்ப என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு கட்டத்துக்கு மேல நிர்வாகிகள் கூட்டம், தொண்டர்கள் கூட்டமா இருந்ததை நிர்வாகிகள் கூட்டமா மாத்திட்டாரு. அதனால அப்படி ஆகி போயிடுச்சு. தேமுதிக இப்போ கரெக்டான மூவ். மறுபடியும் அதிமுக கூட போயிருந்தா முடிஞ்சு, பாஜக கூட அந்த கூட்டணி போய் தான் முடிஞ்சு. சின்ன பையனை நம்பி எதுக்கு நாம போய் நிற்கணும் அப்படின்னு அவங்க சூதாரிச்சுக்கிட்டாங்க. இவனெல்லாம் நம்பி போய் எதுக்கு பண்ணணும்ட்டு உஷாராயி திமுக கூட்டணிக்கு போயிட்டாங்க. எங்கள் அண்ணன் தான் இப்போ தனியாயிட்டாரு. ஓகே, இப்போ குறிப்பாக தேமுதிகவுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் திமுக மீது பல விமர்சனங்களை வச்சுருந்தாங்க. ஊழலுக்கான ஒரு அரசு, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு அரசு, டாஸ்மாகை திறந்து வச்சு போதை பழக்கத்தை அதிகப்படுத்தினதே இவங்க தான், இப்படியெல்லாம் விமர்சனங்களை வச்சுட்டு போய் சேர்ந்துருக்காங்களே, இதை எப்படி பார்க்குறீங்க? தேமுதிக மட்டும்லாம் வைக்கல, தேமுதிக திமுகவை அழிக்கணும்னு உருவாக்கப்பட்ட கட்சி தான்.
தேமுதிகவோட வைகோ பயங்கரமா வச்சிருக்காரு. வைகோவோட கமல்ஹாசன் ஒரு கட்டத்துக்கு போய் எரிஞ்சு உடச்சிட்டாரு டிவியவே. அப்படிலாம் பார்த்துருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். இப்பெல்லாம் அவங்க எங்க இருக்காங்கன்னா இங்க வந்துட்டாங்க திமுக. நீங்க அடுத்த கூட்டணியில பாருங்க, விஜயே நம்ம திமுக கூட்டணியில உட்காந்துருப்பாரு 2 சீட்டுக்காக. நடக்கும். அரசியல்ல நிரந்தர எதிரியும் இல்லை, நிரந்தர நண்பனும் இல்லை. காலம் தான் முடிவு பண்ணும், அரசியல் சூழல் தான் முடிவு பண்ணும். நீங்க வந்து தேமுதிக என்ன சொல்றீங்க? நீங்க வைகோ வந்து திமுக விமர்சனம் பண்ணாதா, திருமாவளவன் விமர்சனம் பண்ணாதா, இல்ல கம்யூனிஸ்டுகள் 2006 to 10 விமர்சனம் பண்ணாதா? அப்ப அவங்க போய் அதிமுகல கூட்டணி வச்சாங்க 2011. அப்ப அவங்க விமர்சனம் பண்ணாதா? கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் வந்து கலைஞர் அவர்கள் இருக்க வரைக்கும் ஏழைகள் ஏழைகளா தான் இருப்பீங்க, ஊழலுக்கு மறுபெயரே கலைஞர் தான், இப்படியெல்லாம் விமர்சனம் பண்ணாரு. எல்லாருமே பண்ணுவாங்க. நீங்க இங்க கமல்ஹாசன் பண்ணுவாரு, எல்லாருமே பண்ணாங்க. அரசியல் சூழல் ஒண்ணு இருக்குல்ல, நீங்க வந்து ஊழல்னு சொல்றீங்க. எதை ஊழல்னு சொல்றீங்க? ஏதாவது ஒரு விஷயத்த மார்க் பண்ணி சொல்லுங்க, எதை ஊழல்னு சொல்றீங்க? விஜய் சொல்றதை கூட வச்சுப்போம், விஜயும் இப்போ ஊழல் அதிகமா இருக்குங்கிறாருல, எது ஊழல்னு சொல்றாரு விஜய்? அதான் மக்களுக்கு செய்ய வேண்டிய பணத்தை வந்து அமைச்சர்களே எடுத்துக்கிறாங்க, சரி, அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் சொல்றாங்க இல்லையா? சரி. இப்போ வந்து கனிம வளத்துல ஊழல் நடக்குது, சரி. அதே மாதிரி வந்து மதுபான துறையில ஊழல் நடக்குது, போக்குவரத்து துறை நஷ்டத்துல ரொம்ப ஊழல்ல போயிட்டு இருக்கு அப்படி சொன்னாங்க. இப்போ எடப்பாடி பழனிசாமி கூட ஒரு ஊழல் லிஸ்ட் ஒன்று விட்டா, அதுல வந்து துணை முதலமைச்சரோட அந்த விளையாட்டு துறையிலே 500 கோடி ரூபாய் ஊழல், 500 கோடி கிட்ட ஊழல். அப்படிங்கிற ஊழலா இழப்பீடா? ஊழல் தான் சொல்றாங்க. ஊழல் குற்றச்சாட்டு தானே வச்சாங்க ஆளுநர்கிட்ட. இப்ப நாம ஒண்ணு சொல்லுவோம், ஒரு அரசு துறையில ஊழல் நடக்குது அப்படின்னு ஒண்ணு வச்சுக்குவோம். நீங்க வந்து ஒரு காலகட்டத்துல இந்த அரசு துறையில இருந்தது எல்லாரும் அவாக்கள், பார்ப்பன்ஸ் எல்லாரும் அவங்கதான் இருந்தாங்க. நம்ம ஆளுங்கெல்லாம் படிச்சுட்டு உள்ள போய் வேலைக்கு சேர்ந்த உடனே அரசு துறையா ஊழல் ஆயிடுச்சு, காசு வாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி அவனும் வாங்கிட்டு இருந்தான், அவனும் போட்டு விவோ பார்க்கணுமா, அதிகாரியை பார்க்கணுமா, கலெக்டரை பார்க்கணுமா, கொஞ்சம் கூட அப்படின்னு போவான். நம்ம ஆளுங்க படிச்சு உள்ள போன உடனே அது அரசியல்ல கூட அவங்க தான் இருந்தாங்க. இப்ப திராவிட இயக்கம்ல உள்ள வருது, நீதி கட்சியில உள்ள வந்து எல்லாருக்கும் சமம்னு பேச ஆரம்பிச்சோடனே அரசியல் ஒரு சாக்கடை, எல்லாம் வாங்குறாங்க அப்படி போக ஆரம்பிச்சிட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஒரு அரசியல்வாதி ஒரு பெரிய டெண்டர் எடுக்கிறாரு, அதில் வந்து ஊழல் நடக்குது, சரி அவர் மேலே எல்லாம் ரைட்டு. அவருக்கு காசு கொடுத்தாங்கல்ல, அந்த நிறுவனம் எங்கே? அந்த நிறுவனம் அப்போ அதுவும் ஊழல் தானே, அதையே யாரும் பேசலை. அப்பயே இங்கே மட்டுமே அந்த மார்க் இருக்குது. சுத்தமான கரைக்கு சொந்தக்காரர், அவர் மேலே சிபிஐ வழக்கு இருக்குது, எஸ்பி வேலுமணி மேலே இருக்குது, சிவி சண்முகம், அப்புறம் ராஜேந்திர பாலாஜியை போய் கர்நாடகாவில் பிடிச்சிட்டு வந்தாங்கல்ல, அவர் மேல ஊழல் இருக்கு, கன்விக்டடு. நீங்க சொல்ற அதிமுக திமுக பட்டியல் எடுத்தோம் அப்படின்னா ஊழல் வழக்குகள் குற்றச்சாட்டுகள் வரும், எந்த ஆட்சியா இருந்தாலும் வரும். கடவுளே ஆட்சி செஞ்சாலும் அவர் மேலே ஊழல் குற்றச்சாட்டுகள் வரும். அது கன்விக்ட் ஆகி உறுதியாயிருச்சு அப்படின்னு ஒன்று வரும்ல, உண்மையிலேயே இது உறுதியாயிருக்கு, இது ஊழல் தான் அப்படின்னு வரும்ல. அந்த பட்டியல் எடுக்கும்போது அதிமுகவில் தான் அதிகம். ஜெயலலிதா இருந்த காலத்திலே 5 அமைச்சர்கள் கன்விக்டடு, அதுக்கப்புறம் மறுபடியும் எடப்பாடி பழனிசாமி இருக்கும் போதே கன்விக்டடு. நீங்க அதோட கம்பேர் பண்ணா ஒரு பேசவே கூடாது. நீங்க அப்படியே அண்ணன் விஜய் என்ன வரணும், வரி கட்ட வக்கு இல்லை, ஊழலை பத்தி பேசலாமா? சம்பாரிச்ச பணத்தை ஒழிச்சு வச்சுக்கிட்டு அதுக்கு கண்டுபிடிச்சி 2-3 தடவை நீதிமன்றம் மண்டையிலே கொட்டிருச்சு, நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு ஒழுங்கா கட்டு வரியன்றுச்சு. ஊழலை பத்தி ஒரு பேசலாமா? அப்படி நம்ம இருக்கோம். அப்ப இந்த ஊழல் கன்விக்டட்ல இருந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இப்ப எது ஊழல்ன்றதே நமக்கு ஒரு பெரிய டிபேட்டு. எது ஊழல்? இப்போ இவங்க ஆட்சியை கலைக்கிறதுக்கு, ஆட்சியில் ஏதாவது குறை சொல்றதுக்கு ஏதாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறது. குறைகள் இருக்கா? குறைகள் பிரச்சனைகள் எல்லாமே இருக்கு. ஆனால் அதை தீர்க்க வேண்டியவன் பிரச்சனை இல்லாதவனா இருக்கணும்ல, அதுதான் நமக்கு மெயின். அப்போ அங்கதான் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. நீங்க கமல்ஹாசன்ல இருந்து எல்லாருமே குற்றச்சாட்டுகளை வச்சுக்கிட்டே வந்தாங்க, லைனா வச்சாங்க. அதுக்கப்புறமா அவங்க என்ன செய்யறாங்க, நமக்கு இதை விட பெரும் பிரச்சனை பாஜக தான். பாஜக கூட கூட்டணி வச்சு நாசமா போனது தேமுதிக. எல்லாரும் இப்போ ஃபயர் விடுறானுங்க, திமுக தான் விஜயகாந்த் அழிச்சது. விஜயகாந்த் அழிச்சது ஜெயலலிதா. சட்டமன்றத்துல நாக்க கடிச்சு அப்படின்னு யார சொன்னாரு? விஜயகாந்த்? கலைஞரியா? ஸ்டாலினியா? இல்ல, ஜெயலலிதாவை. விஜயகாந்தோடைய அலுவலகம் இருக்குல்ல, அங்க ஒரு பிரிட்ஜ் இருக்கும், யூ பிரிட்ஜ், அது சம்பந்தமே இல்லாத பிரிட்ஜ். நீங்க பார்த்தா தெரியும், எதுக்கு இந்த பிரிட்ஜா கட்டியிருக்காங்க, ரோடு கிராஸ் பண்றதுக்கு எதுக்கு இந்த பிரிட்ஜ் இங்கே இருக்குன்னு. நீங்க அப்படியே மதுரவாயல் பிரிட்ஜ் பாருங்க, கத்திப்பாறை பிரிட்ஜ் பாருங்க, யாருக்கும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இருக்காது, அழகா கட்டியிருப்பாங்க. இந்த பிரிட்ஜ் வேணுக்குனவே விஜயகாந்த் அலுவலகத்தை இடிக்கணும்னே கட்டியிருப்பாங்க. யாரு கட்டினது? ஜெயலலிதா கட்டினது. அப்ப அழிச்சது யாரு? சரி, ஜெயலலிதா ரொம்ப புனிதமானவங்களா? A1. இப்போ உயிரோடு இல்லைன்னு விட்டாங்க, உயிரோடு இருந்தா அவங்க தான் A1. அப்ப யாரு குற்றவாளி, யாருல ஊழல்வாதி நம்ம தனியா பிரிச்சு பார்க்கணும்.
அதுல தான் நம்ம இங்கேருந்து பேசணும். அரசியலில் எல்லாமே மாறும். நீங்கள் வந்து ஒரு தேர்தலுக்கும் ஒரு வித்தியாசம் வரும் நாளைக்கு. ஆனால் அதில் ஒன்றே ஒன்று நடக்காதுன்னா தெரியுமா, லயலாமணி மாதிரி லூசு மாதிரி பேசுவாங்க. அதிமுகவும் திமுக கூட கூட்டணி வைக்கணும்லாம் லூசு மாதிரி பேசுவாங்க. அதெல்லாம் நடக்காது. எதிர் துருவங்கள் பல வருஷமாக நடந்துக்கிட்டு இருக்கிற எதிர் துருவ சண்டை இது. கேட்டால் விஜய்க்காக நீயே ஒரு சப்ப உன்னை எதிர்க்க அதிமுக திமுக ஒன்று சேரணுமா? 10 ஓட்டு கூட நீ வாங்க மாட்ட, 10 சீட்டு கூட நீ ஜெயிக்க மாட்டேன் இந்த தேர்தலில். அதுக்காக அவங்க ஒன்று சேரணுமா கேட்கணும். அப்போ எது நடக்கும்னு நமக்கு தெரியும். நீங்கள் விஜயே நாளைக்கு அதிமுகவில் இல்லை திமுகவில் வேலை செய்வார். அதில் எந்த மாட்டு கருத்துல நீ வேணா பாருங்க. அப்போ இன்னொரு புது நடிகர் வருவான். அவன் வந்து தனியாக நான் தான் மாற்றத்தை கொண்டு வர போறேன்னு அவன் வந்து தனியாக நிற்பான். அது யாரா வேணாலும் இருக்கலாம். இல்ல பிரதர், இப்ப திமுக கூட்டணி கொள்கைக்கான கூட்டணி அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முன் வைக்கிறாங்க இல்லையா? அதை எப்படி பாக்குறீங்க? இதுல எப்படி தேமுதிகவை சேர்ப்பீங்க? திமுக கொள்கைக்கான கூட்டணி, அதனாலதான் உள்ள எந்த சலசலப்புமே இல்லை. இல்ல இதுல தேமுதிகவை எப்படி சேர்ப்பீங்க? கொள்கைக்கான நேர் எதிர்மாறாதானே இருக்காங்க. திமுகவோட கொள்கைக்கு உங்களுக்கும் திமுகவுக்கும் தேமுதிகவுக்கும் ஒரே கொள்கை தான். நீங்க போய் அவங்க 2 பேருடைய கொள்கை எடுத்து பாத்தீங்கன்னா, சாதி மதங்களை எதிர்க்கணும்னு விஜயகாந்த் எழுதியிருக்காரு அவருடைய கொள்கையில. திமுகவுக்கும் அதே தான். சமூக நீதினு இவங்களும் எழுதியிருப்பாங்க, இவங்களும் அதே தான் எழுதியிருப்பாங்க. எழுதி வச்சதெல்லாம் கொள்கை ஆக முடியாது இல்லையா? நிலைப்பாடுன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க சொல்றது கொள்கை இல்ல, அரசியல் விமர்சனம். நிலைப்பாடுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்ப நம்ம எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கணும்னா பாபர் மசூதி இடிப்பு நடந்துச்சு. இதுல திமுகவோட நிலைப்பாடு என்ன? எதிர்ப்பு. அதே வந்து ராமர் கோயில் கட்டினதை வரவேற்றவங்க தான் பிரேமலதா விஜயகாந்த். சனாதனத்துக்கு வந்து இவங்களோட நிலைப்பாடு என்ன? அதை வந்து ஆதரிச்சவங்க தான் இந்திக்கு ஒரு காலகட்டத்துல இந்திக்கு வந்து ஆதரவா இந்தியை திணிக்கிறதுல காங்கிரஸ் இருந்துச்சு. ஏன் இன்னைக்கு திமுகவோட கூட்டணியில இருக்கு? ஏன் திமுகவோட கூட்டணியில இருக்கு? பாஜகவை எதிர்க்கணும் அந்த நிலைப்பாடு தானே இங்கேயும் வரும். நீங்க வந்து காங்கிரஸோ தேமுதிகவோ ஒருபோதும் தமிழ்நாட்டுல குடிசைகளை கொளுத்தாது, ஒருபோதும் சாதிகளை ப்ரமோட் பண்ணாது, ஒருபோதும் மதங்களை ப்ரமோட் பண்ணாது. சமூக நீதி பாதையில ஒற்ற கருத்தோட ஒத்து போகும். கரெக்டா? இந்த கட்சிகளை இவங்க கொள்கை அடிப்படையில இவங்க சேர்த்துக்கிறாங்க. சாதிகளை தூக்கி பிடிக்கிற பாமக திமுக கூட்டணிக்கு வருமா? சேர்த்துப்பாங்களா? பேச்சுவார்த்தை நடக்கிற மாதிரி வாய்ப்பே இல்ல. முட்டுக்கட்டையா திருமாவளவன் இருக்காரு. ஆமா, அதான் கொள்கை. திருமாவளவன் எடுத்திருக்க கொள்கை என்ன? சாதி எதிர்ப்பு. அங்க சாதி ஆதரவு. ஒரு ஆள் உள்ள நான் இனிமே இந்த இடத்துல நான் இருக்க மாட்டேன், அதுதான் கொள்கை. நீங்க ஒவ்வொரு காலகட்டத்திலையும் ஒவ்வொருத்தரும் எதிர்ப்புல இருப்பாங்க. அந்த ஒரு இன்சிடென்ட்டை வச்சுட்டு நம்ம இங்க வந்து தேர்தல்ன்றது ஒரு அங்கம். அரசியல்ல தேர்தல் மட்டுமே பெருசு கிடையாதுங்க. தேர்தலுங்கிற ஒரு அங்கம். அந்த இடத்துல நம்ம ஒன்று சேர்ந்துக்கிட்டு ஒரு அதிகாரத்தை கைப்பற்றிக்கிட்டு அதுக்கப்புறமா நம்மளுடைய கட்சிகளை வளர்க்கறது என்ன, இந்த சமூகத்துக்கு என்ன செய்யறோம், சட்டமன்றத்துக்குள்ள போனா நம்மளுடைய வாய்ஸ் இருக்கான்னு பாக்குறதுக்கு அது ஒரு அங்கம். அவ்வளவுதான். என்னைக்கோ ஒண்ணு பேசுனேன் அப்படின்னா நீங்க போய் தற்கூரி எடப்பாடி பழனிசாமின்னு பேசுறான் ஒரு ஆளு, அவர் பக்கத்துல போய் கை கொடுத்து கட்டி பிடிக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. ஏங்க எப்படின்ற பேச முடியுமா? அவங்க கொள்கை 2 ஒத்து போகுது. அவங்க 2 பேருமே கிட்டத்தட்ட ஒரே கொள்கைக்கு வந்துட்டாங்க. சனாதனத்துக்கு ஆதரவா வந்துட்டாங்க. எடப்பாடியும் வந்துட்டாரு, அண்ணாமலை வந்துட்டாங்க. அப்ப அவங்க கொள்கை ஒத்து போகுது. அரசியல் விமர்சனங்களா அவங்களுக்குள்ள முரண்பாடு. அவங்க கொள்கை கூட்டணின்னு சொல்லி இது அரசியல் கூட்டணின்னு மட்டும் தானே சொல்றாங்க. யாரு? அதிமுக. அப்படிலாம் கொள்கை கூட்டணின்னு சொல்ல, அரசியல் கூட்டணி இது. NDA அப்படின்னு சொல்றாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி. தேசிய ஜனநாயகம்னாலே ஒரு கொள்கைக்குள்ள வந்துருது. அவங்க வந்து ஒரு ஐடியாலஜிக்குள்ளதான் இருக்கிறாங்க. அவங்க எந்த முடிவு இங்க தமிழ்நாட்டில் எடுத்தாலும் ஒற்றை கருத்தோட தான் இருக்கிறாங்க. திருப்பரங்குன்ற விவகாரத்துல இந்தியா கூட்டணி ஒரு ஸ்டாண்ட் எடுக்குது. விளக்கெல்லாம் ஏற்ற முடியாது, என்ன வேணாலும் பண்ணிக்கன்னு நிக்குது. அங்க எல்லாரும் சேர்ந்து விளக்கு ஏத்தணுங்கிறாங்க. ஈவன் எடப்பாடி பழனிசாமி முதலா வராரு, திரியும் கம்பி தூக்கிட்டு நான் வேணா ஏத்தவான்னு வராரு. அப்ப அவங்களாம் ஒன்னா தானே இருக்காங்க. அந்த ஐடியாலஜிக்குள்ள சாதி வெறி பிடிச்சவங்க போவாங்க, மத வெறி பிடிச்சவங்க போவாங்க, அர்ஜுன் சம்பத் போவாரு, எல்லாரும் போவாங்க. அர்ஜுன் சம்பத் இந்தியா கூட்டணியில உள்ள விடுவாங்களா? ராம ரவிக்குமார உள்ள விடுவாங்களா? கவட்டை கொடுத்து அடிப்பாங்க. நீங்க வந்து அன்புமணி விடுவாங்களா? அன்புமணி ராமதாஸ், அன்புமணி அங்க போயிட்டாரா, ராமதாஸ் இங்க இருக்காரு, ராமதாஸும் அன்புமணியும் உள்ள வந்துருவாங்களா? யாராவது ஒருத்தர் இங்க வந்தா சேர்த்துப்பாங்களா? இந்தியால சேர்க்க மாட்டாங்க. அது குடும்ப சண்டை, கொள்கை ரீதியா பிரியல, குடும்ப சண்டை. அன்புமணி வந்தாலும் ராமதாஸ் வந்தாலும் இங்க சேர்த்துக்க மாட்டாங்க. இது கொள்கை ரீதியா ஒன்னா இருக்கிற கூட்டணி. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், தேர்தலுக்கு அப்புறம் காங்கிரஸே ஆட்சிக்கு வந்தா கூட அவங்க நீட்டை ஒழிப்பாங்களா? மாட்டாங்க. இந்தி திணிக்க மாட்டாங்களா? திணிப்பாங்க. இல்லை வந்து உங்களுக்கு எந்த ஒரு திட்டங்களையும் தமிழ்நாடு மாநில உரிமைக்காக பேசுவாங்களா? மாட்டாங்க. பாஜக என்ன செஞ்சோ அதே தான் செய்வாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. காங்கிரஸும் பாஜகவும் கிட்டத்தட்ட ஒன்று தான், கிட்டத்தட்ட ஒன்று. ஆனால் முழுமையாக ஒன்றா அப்படின்னு பார்த்தா நமக்கு அந்த சாதி மத சமூக நீதி பாதையில் காங்கிரஸ் நம்மோட சில கருத்துக்களோட ஒத்து போகிறாங்க. அதனால இந்த தேர்தலில் நம்ம வந்து அவங்க கூட இருக்கலான்ற ஒரு அண்டர்ஸ்டாண்ட், அவ்வளோதான்.
தேர்தல் ஒரு அங்கம், அவ்வளவுதான். ஓகே, இப்ப எல்லா கட்சியிலையும் கூட்டணிக்குள்ள இருக்கவங்க வந்து ஆட்சியிலையும் பங்கு, அதிகாரத்திலையும் பங்கு, அது ஒரு விஷயத்த முன் வைக்கிறாங்க இல்லையா? இதை எப்படி பாக்குறீங்க? அது முத கிளப்பி விட்டது திருமாவளவன் அவர்கள் தான். திருமாவளவன் அண்ணன் வந்து சொன்ன ஆட்சியில் அதிகாரத்திலையும் பங்குக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. விஜய் சொல்ற அந்த அரசியலுக்கு, அவர் சொல்றதுக்கு பின்னாடி ஒரு அரசியல் இருக்கு. திருமாவளவன் அண்ணன் சொல்றதுக்கு பின்னாடி என்ன அரசியல் இருக்குன்னா, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு அதிகாரம் வேணும், ஒடுக்கப்பட்ட மக்களும் ஆட்சி அதிகாரத்துல வேணும், வரணும், நான் எங்களுடைய வாய்ஸ் அங்க சட்டமன்றத்துல அதிகமா இருக்கணும், அதுக்கு நாங்க அதிகாரத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்றாரு. அம்பேத்கர் சொன்னதான் அவர் முன்னிறுத்துறாரு. அதிகாரத்தை கைப்பற்ற வேண்டிய அத்தனை கதவுகளையும் நான் திறந்து வச்சிருக்கேன், முட்டி மோதி வந்து கதவுல கைப்பற்ற அதிகாரம் வலிமையானது அவர் அம்பேத்கர் சொன்னதை அவர் குவாட் பண்ணி தான் அவர் இங்க சொல்றாரு. அண்ணன் விஜய் எதுக்காக சொல்றாருன்னா, என்னை நம்பி ஒரு பயலும் வரல, நான் வெறும் பயலா இருக்கேன், எனக்கு யாராவது கை கொடுங்க, நான் உனக்கு வேணா பிச்சு பாதி பங்கு தரேன். அந்த அரசியல் வேற, இந்த அரசியல் வேற, ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. ஆனா நம்ம முதலமைச்சர் தான் வந்து இங்க ஆட்சியிலேயே அதிகாரத்திலையும் பங்கு கிடையாது ஒரு விஷயத்த முன்வைக்கிறாங்க. மாநில சுயாட்சி, மாநில சுயாட்சி அவ்வளவுதான், மத்தியில கூட்டாட்சி. மாநிலத்துல நீங்க வந்து நீங்க ஒண்ணும் இல்ல, பாஜக காங்கிரஸுக்கு நீங்க ஆட்சி அதிகாரத்துல இங்க வந்து மாநிலத்துல கொடுக்க முடியாது. மாநில உரிமை நீங்க ஒண்ணு இருக்கு. ரொம்ப சிம்பிளா சொல்றேன், சென்னையில இருந்து வேலூருக்குள்ள ட்ரெயின் விடணும், சரிங்களா? அதை தமிழ்நாடு அரசு தான் முடிவு பண்ணணும். ரயில்வே வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டே கூட இருக்கட்டும், சென்னையில இருந்து வேலூருக்குள்ள ட்ரெயின் விடணும்னா அதுல இருக்கக்கூடிய சிக்கல்கள் எல்லாமே தமிழ்நாடு அரசுக்கு தான் தெரியும். நீ சென்னையில இருந்து ஆந்திராவுக்கு விடுறனா நீ வந்து பாரு, அதர் ஸ்டேட் கனெக்ட் பண்ணும்போது நீ வா, எங்களுக்குள்ள விடும்போது நீ ஏன் வர? இதுதான் மாநில உரிமைக்குள்ள சொல்றோம். இப்படி நீங்க தமிழ்நாட்டுக்குள்ள எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் சரி, தமிழ்நாடு கவர்மெண்ட் எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும். இப்ப நான் என்ன கேட்கிறேன், மகளிருக்கு 1000 ரூபாய் திட்டம் நாம தானே தேர்வு செஞ்ச முதலமைச்சரை, அவர் கொடுக்கணும். ஏன் மத்திய அரசாங்கம் அனுமதி கொடுக்கணும்? இதுதானே மாநில உரிமை கேட்கிறோம். இப்ப பாஜகவுக்கு நம்ம பங்கோ இல்ல காங்கிரஸுக்கு பங்கோ கொடுத்தா இது எந்த மாதிரியான சிக்கலை உருவாக்கும்? உங்களுக்கு புரியுதுல? அப்ப நாம இங்க மாநில உரிமையில தான் நிக்கணும், மாநில சுயாட்சியில தான் நிக்கணும். அதுக்கப்புறமா தான் நம்ம மத்தியில கூட்டாட்சியில நிக்கணும். மத்தியில ஏன் அப்போ மத்தியில மட்டும் ஆமா கேட்போம், எங்க மாநிலத்துல நீங்க மத்தியில அங்க எங்களுக்கு அமைச்சரவை கொடுத்தாதான் எங்க மாநிலத்துக்கு என்ன உரிமை வேணும்னு நாங்க எங்க வாய்ஸ் அங்க ரைஸ் பண்ண முடியும். அதுதானே சரியா இருக்கும். இங்க உங்களை விட்டுட்டு நீங்க மத்தியில போடுற திட்டங்களுக்கு எல்லாத்துக்கும் இங்க உங்களை கொலாப்ஸ் பண்ண விடுறதுக்கு இங்க உங்களை உள்ள விட முடியாது. என்ன கேட்டா பாஜக காங்கிரஸ் இல்லாத ஒரு சட்டமன்றம் அமையணும் தான் நான் சொல்லுவேன். ரெண்டுமே இருக்கக்கூடாது, மத்தியில இருக்கிற ரெண்டு கட்சியும் இல்லாத இங்க மாநிலத்தில் இருக்கிற அதிமுக பங்காளி சண்டையாவே இருந்துட்டு போட்டோம், அதிமுக இங்க இருக்கிற கட்சிகள் தான் இருக்கணும். அப்படி ஒரு ஆட்சி அமைக்கணும் தான் நான் விரும்புவேன். ஓகே, உங்க சிறப்பான தகவலுக்கு ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி ப்ரோ. Super Sarvana Stores.